வாழ்த்துகிறோம். கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் இன்றைய தினம் புதிதாக தூங்கப்பட்ட அணியில் குறிப்பாக சொல்லப்போனால் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஊனம் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளிகளை நாம் மகுடம் சூட்டி உலக சாதனையில் ஒன்றாக இன்றும் லட்சோப மக்கள் மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் அவரை நெஞ்சில் சுமந்து வணங்குகின்றோம். அவர் வழியில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதியார் அவர்கள் மதுரையில் நடைபெற்ற மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழு கூட்டத்தில் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக மாற்றுத்திறனாளிகளையும் அவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையில் எங்களுக்கான தனி அணி மாற்றுத்திறனாளிகள் அணி என்று உருவாக்கி புதுக்கோட்டை மண்ணில் பிறந்த என்னை தலைவராக நியமித்த தலைவர் தளபதியார் அவர்களுக்கும் இளந்தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் லட்சோப மாற்றுத்திறனாளி சார்பாகவும் புதுக்கோட்டை மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியை அவர்களுடைய பொறுப்பாக காரணம் முதலில் நான் தலைவர் கலைஞர் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் 86 சந்தித்தேன். அதன் பிறகு நான் கல்லூரியில் இதே ராதாஸ் காலேஜில் கல்லூரியில் படித்து அதன் பிறகு படித்து முடித்த 96ஆம் ஆண்டு சென்னையில் நான் சென்று அறிவாலயத்துக்கு பின்னால் டியூஷன் சென்று வைத்து அதன் பிறகு நான் தலைவர் தளபதியாருடைய அறிமுகம் மிக நெருக்கமாக கிடைத்தது. அன்று முதல் இந்த அணி தூங்கப்பட்ட நாள் வரை நூற்றுக்கணக்கான மாற்றுத்திறனாளிகளை ஒன்று திரட்டி அறிவாலயம் வாசலிலே கோபாலபுரம் வாசலிலே மாற்றுத்திறனாளிகளை கொண்டு சென்று பல்வேறு கோரிக்கைகள் வைப்பது மட்டுமல்ல, தலைவர் கலைஞரால் தளபதியால் சின்னவரால் நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்குவதற்கு நாம் உறுதுணையாக இருந்து மாற்றுத்திறனாளிகளை அறிவாலயம் என்ற திருக்கோயிலில் அங்கே வரவழைத்து மாற்றுத்திறனாளி கோரிக்கை வைத்தும் ஏராளமான திட்டங்களை தலைவர் கலைஞர் கொண்டு வந்தார். பொற்கால ஆட்சியில் திராவிட மாடல் நாயகன் தலைவர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தேர்தலில் சொன்னது மட்டும் கிடையாது, சொல்லாத நிறைய திட்டங்களை மாற்றுத்திறனாளிக்காக வாரி வழங்கி இன்றைக்கு லட்சோப மாற்றுத்திறனாளி இதயங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் ஏழையின் சிரிப்பில் இறைவனை கண்டார் பேரறிஞர் அண்ணா, மாற்றுத்திறனாளியின் சிரிப்பில் தலைவர் கலைஞரை காண்கின்றார் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தலைவர் தளபதியார் அவர்களும் மாண்புமிகு இளந்தலைவர் துணை முதலமைச்சர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் பெருமையாக கூறி சொல்ல விரும்புகின்றேன். எனக்கு முன்பாக பேசிய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் எல்லாம் தெளிவாக சொன்னார். அதன் பிறகு நேற்றைக்கு அனுமதி கேட்டேன். அறிவிக்கப்பட்ட நாள் முதலால் அன்னார் அவர்கள் எப்படி தளபதியார் அவர்கள் சின்னவர்கள் மாற்றுத்திறனாளி மீது தனி கவனம் செலுத்தி தனி மரியாதை தங்கம் என்னைக்கு வருகிறீர்கள், நீங்கள் எப்போ வந்தாலும் நான் தயாராக இருக்கிறேன் புதுக்கோட்டை மண்ணில் அப்படின்னு சொன்னார்கள். அதற்கு நான் ஒட்டுமொத்த மாற்றுத்திறனாளி சபை தலைவணங்குகிறோம். அதற்கு முன்னதாக மாண்புமிகு தெற்கு மாவட்ட கழக செயலாளர் இயற்கை வளம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்து சென்னையிலே நான் மரியாதை செய்தோம். பிற்பட்டுள்ளத்துறை அமைச்சர் அண்ணன் விஜயநாதன் அவர்களை சென்னையில் சந்தித்து மரியாதை செய்த பிறகு நேற்றைக்குத்தான் மாண்புமிகு நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் பொதுச் செயலாளர் அவர்களை சந்தித்த பிறகுதான் நான் சென்னையை விட்டு வர வேண்டியிருந்தது. இன்னும் நிறைய பேரை சந்திக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் புதுக்கோட்டையில் இவர்களெல்லாம் சந்தித்து அவருடைய ஆசை பெற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் இன்னைக்கு எனக்காக இன்னைக்கு இந்த நேரத்தை ஒதுக்கி தலைமை கழகத்தில் அனுமதி வழங்கி முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்வதற்கு அனுமதி வழங்கிய மாவட்ட கழக செயலாளர் செல்லப்பண்ணன் அவர்களுக்கும் மாவட்ட அவைத்தலைவர் அண்ணன்
அரு வீரமணியார் மற்றும் மாவட்ட கழக இந்த பகுதியுடைய ஒன்றிய கழக நகர கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன். தலைவர் இந்த ஆட்சியை சொல்லப்படுவதால் எந்த ஆட்சியிலும் இல்லாத அளவிற்கு நமக்கு இந்த ஆட்சி இன்னைக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு மாநிலத்திலும் நடத்தாத ஒன்றை உள்ளாட்சியில் மாற்றுத்திறனாளி இடம்பெற வேண்டும் என்ற என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் அதோடு பல்வேறு சங்கங்கள் வைத்தார்கள். முதன்மை